வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைபர் ஸ்கேனெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட மினி ஓடிடிஆரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு திடீர்னு ஓடிடிஆர் வீடியோ அப்படின்னா, நிறைய ஆப்ரேட்டர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய விஷயம் வந்து பெஸ்ட்டு ஓடிடிஆர் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சஜஷன் பண்ணுறது வந்து எக்ஸ்போ பிராண்டு தான். இருந்தாலும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து மினி ஓடிடிஆர் ஏதாவது பட்ஜெட்டுக்குள்ள, அதாவது இப்போ ஒரு கேபிள் டி ஆப்ரேட்டராக இருப்பாங்க, கம்மியான பாயிண்ட் எப்போமா தான் யூசேஜ் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு மினி ஓடிடிஆர் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நம்ம செக் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறக்காண்டி தான் மினி ஓடிடிஆர் வந்து வாங்கியிருக்கோம். பர்டிகுலராக இந்த பிராண்ட் வாங்கின காரணம், இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆப்ரேட்டர் இதை நான் யூஸ் பண்ணதே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அதே பிராண்டில் புதுசு வாங்கி சரி நம்மளும் செக் பண்ணி இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு போடுவங்காண்டி வாங்கியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்க எக்ஸ்போ 750B கூட கம்பேரிசன் பண்ணி அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, இது இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா, இது 20,000 ரூபா இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பேசிக்காக நான் வந்தோடனே எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா டைப் சி போர்ட் பொறுத்தவரை காமனாக எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியதான். எங்கேனாலும் நம்ம சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம சார்ஜரை கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து இந்த ஓடிடிஆர் வந்தோடனே செக் பண்ணேன், பேக்கப்புமே நல்லா தான் நிற்கும். அதனால் நமக்கு அடிக்கடி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கடுத்து பர்சனலாக எனக்கு இதில் பிடிச்சிருந்தது இதோட லைட் வெயிட். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கிராம் இருக்குது அப்படிங்கிறத லைவாகவே எடை போட்டு பார்த்துருவோம். எக்ஸ்போவே யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இடம் கம்மியாக இருந்தது. மொத்தமே 223 கிராம் தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இதில் மெயினாக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஓடிடிஆர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஆப்டிக்கல் பவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓபிஎம் ஆப்டிக்கல் பவர் பார்க்கறதுக்கு ஒரு போர்ட்டு, விஎஃப்எல் லைட்டுக்கு ஒரு போர்ட்டு, ப்ளஸ் நம்ம ஓடிடிஆர் செக் பண்ணதுக்கு ஒரு போர்ட், 3 போர்ட் வந்துருக்கு. அதுக்கடுத்து மெமரி கார்டு தேவைப்பட்டால் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிஎம் ஆப்டிக்கல் பவரை பொறுத்தளவில் இதில் வந்து -50 to +26 வரை பார்த்துக்கலாம். அதாவது நார்மலாக நம்ம வச்சுருக்க A120 என்ன ஆப்டிக்கல் பவர் பார்க்க முடியுமோ அதை இதிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதெல்லாம் செக் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விஎஃப்எல்லை பொறுத்தவரை இது வந்து 10 mW விஎஃப்எல் தான். உங்களுக்கு இதில் 2 மோடு இருக்குது, கண்டினியூ மோடு, அடுத்து பிளிங்கிங் மோடு, எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்தோடனே செக் பண்ணோன்னே எனக்கு பிடிச்சது என்னென்னா, இதோட டச் சென்சிட்டிவ் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. கரெக்டான இடத்துல கரெக்டாக ப்ராப்பராக மொபைல் மாதிரியே டச் வந்து ஒர்க் ஆகுது. அது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து மெயினாக பிடிச்சது ஈவெண்ட் மேப்பும் இதில் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். லைட் சோர்ஸ் எல்எஸ் இருக்குது, லாஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து டாப்பில் எல்இடி லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தனியாக வச்சுருக்காங்க. அப்போது ஃபைலு சிஸ்டம் எல்லாமே இருக்குது. சரி, இதோட மெயின் ஸ்பெக்கு ஓடிடிஆரை பொறுத்தவரை இதில் வந்து 2 வேவ்லென்த் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்று 1310, இன்னொன்று வந்து 1550. 1310 பொறுத்தவரை 22 dB வந்து மேக்ஸிமம் பவரு, 1550 பொறுத்தவரை 20 dBm வந்து மேக்ஸிமம் பவர். இதை வச்சு அப் டு 80 km வரை நம்ம மேக்ஸிமம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எந்த அளவுக்கு இது புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு தான் இது பார்க்க முடியுதுங்கிறத நான் கட்டாயம் டெஸ்டிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி வந்து இப்போ வீடியோ எடுக்க தேதியை வந்து 1ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட்டில் 1ஆம் தேதி எடுக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு செக் பண்ணி இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். எப்படியும் இந்த அன்பாக்சிங் வீடியோ போடுறதுக்கு இன்னும் 5-6 நாள் ஆயிரும். டெஸ்டிங் எல்லாம் முடியும்போது உங்களுக்கு ஒரு 20 நாள், ஆகஸ்ட் 20க்குள்ளே ஃபுல் வீடியோவுமே போட்டுருவோம். சரி, ஓகே. இப்போ 2 வேவ்லென்த் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அப் டு 80 km வரை செக் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் 100 மீட்டர் டு 80 km வரை பார்த்துக்கலாம். ஆனால் ஈவன் டெட் ஜோன் இவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா, இடி செட்டை பொறுத்தவரை 2 மீட்ரு தான் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது 3ஆம் மீட்டரில் கட்டிருந்துன்னா கூட இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது 3ஆம் மீட்டரில் கட்டிருந்தால் கூட கண்டுபிடிச்சிக்கலான்னு இவங்க கம்பெனி சைடு கிளைம் பண்ணுறாங்க. ஏடி செட்டை பொறுத்தவரை 8 மீட்டர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த க்ரீன் லைட் வந்து சார்ஜிங் ஏறும்போது சார்ஜிங் இண்டிகேட்டராகவுமே ஒர்க் வந்து ஆகுது. ப்ளஸ்ஸு கீழே அடியில் உங்களுக்கு ஒரு ரீசெட்டுக்கு ஒரு ஹோலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம செட்டிங்ஸை வந்து தப்பாக பண்ணிட்டோம்னா கூட இதுக்குள்ளே நம்ம மோடத்தில் ரீசெட்டுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஹோலுக்குள்ளே ஒரு ரீசெட் பட்டனும் இருக்குது. அதுக்கடுத்து இதில் வாரண்டி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலும் வாரண்டி வந்து எதுவுமே கிடையாது. அதான் உண்மை. சரி, ஓகே. இப்போ இது இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா
அப்படிங்கிறத நம்ம கம்பேரிசன் வீடியோவில் தான் பார்க்கணும். சரி, இதை வாங்கின உடனே இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதான் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் இருக்கும். வந்தோடனே செக் பண்ணல. எனக்கு பர்சனலாக பிடிச்சது இதோட டச்சோட சென்சிட்டிவ் தான். உண்மையிலே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து வந்தோடனே ODTRலாம் போட்டு செக் பண்ணேன். ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கம்பேரிசன் ஃபீல்டு டெஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுதேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக சில விஷயத்தை நம்ம செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவோன்னா ODTR வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சாம்பிள் டெஸ்டிங் மாதிரி பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்போ எல்லாமே ஆட்டோவில் தான் இருக்குது. அதனால் வேறு ஒன்றும் செட் பண்ண வேண்டியதில்லை. வச்சுட்டு வேவ் லென்த்தை மட்டும் செலக்ட் பண்ணி 13 1550. இது நமக்கு EDV சிக்னல் வந்துக்கிட்டு இருந்தது தான். SCV சிக்னல் வந்துக்கிட்டு இருந்தது. கட்டாயி கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. அந்த ஆளை கிடக்கு. நம்ம இங்கே ஹோட்டலுங்கனால நம்மளும் ஜாயிண்ட் அடித்து வைக்கலை. இது ஸ்டூடியோ ரூமுக்கு வந்துட்டு இருந்தது. இது எவ்வளோ தூரத்தில் கட்டாயிருக்குங்கிறத கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். யாருனே தெரிஞ்சதான் ஒரு 380 மீட்டரோ 75 மீட்டர்கிட்ட தான் கட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஆப்டிக்கல் பவரையும் செக் பண்ணுவோம். கரெக்டாக காட்டுதா, A120 கூட கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த ODTR ரிசல்ட் கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எக்ஸ்போவையும் கையில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் வந்து ஓடி முடிச்சிருச்சு. கரெக்டாக 388.01. ஓகே, இதை அப்படியே எடுத்து லைவாகவே எக்ஸ்போ 750பியில் கொடுத்துருவோம். ஸோ கீழே வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அது முடித்த பிறகு ஒரு ஆப்டிக்கல் பவரையும் கொடுத்து TCLோட இன்புட் வந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கதை இதில் கொடுத்து எவ்வளோ வருது ரெண்டுமே கரெக்டாக காட்டுதாங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இது காட்டினது வந்து 388, இது வந்து 387.8. கரெக்டாக ஒரு 0.2, வெறும் ஒரு 0.2 தான் வித்தியாசம் வந்து காட்டியிருக்கு. நான் வந்தோடனே செக் பண்ணேன். நான் வந்து பேசிக்காக சில இடத்துல செக் பண்ணும்போது ஓரளவு கரெக்டாக தான் காட்டுச்சு. இருந்தாலும் இன்டெப்த்தாக நம்ம செக் பண்ணிவிட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் அடுத்து நீங்கள் யாரும் வாங்கணும் முடிவில் இருந்தாலும் கம்பேரிசன் வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ அடுத்து என்ன செக் பண்ண போகிறோம்னா ஆப்டிக்கல் பவர் தான் செக் பண்ண போகிறோம். என்ன சிக்னல் கொடுத்து ஆப்டிக்கல் பவர் கரெக்டாக வருதான்னு பார்க்க போகிறோம்னா அரசோட EDV தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா TCL இன்புட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகி வருதுனால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அரசு சிக்னல் தான் கொடுக்க போகிறோம். எவ்வளோ வருதுன்னா -4.1 வரை வருது. இது அப்படியே எடுத்து உங்கூடி கொடுத்துருவோம். இதில் -3.95, வெறும் பாயிண்ட் சம்திங் தான் வித்தியாசம். அதேமாதிரி ODTR பொறுத்தவரையும் ஒரு பாயிண்ட் சம்திங் தான் வித்தியாசம் இருக்குது. இன்னும் பெரிய அளவில் வித்தியாசம் வந்து இல்லை. ஸோ யாரும் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னாலும் ஃபுல் அக்யூரசி டெஸ்ட் வீடியோ, அடுத்து நம்மளோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கட்டாயம் இந்த வீடியோவில் சொல்லுவேன். அதை பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா 20,000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அதுக்கடுத்து வாரண்டி கிடையாது இதில் மெயினாக. அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஸோ அதனால் நான் செக் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.